கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. வந்த மதலை குழாத்தை வலி செய்து தந்த களிறு போல் தானே விளையாடும் நம்தன் மதலைக்கு நன்றும் அழகிய உந்தியிருந்தவா காணீரே ஒளியிடையேர் வந்து காணீரே. ஊர்ல உள்ள பெண் பிள்ளைகள் எல்லாம் வீட்டுல அவளுக்கு இடம் இருக்க தோணல, எல்லாரும் கிளம்பி கிளம்பி வந்துடுறா. ஏநாள் காலமே பொழுது விடிஞ்சதும் கண்ணனை பார்க்கணும் தோன்றதே தவிர வீட்டுல ஏதோ காபி போடணும் இட்லி வாக்கணும் தோண மாட்டேங்கிறது. புருஷாலும் அப்படி இருக்கா, பொம்மநாட்டியும் அப்படி இருக்கா. அதனால புருஷாலாவது இருந்தாலும் கொஞ்சம் கோச்சுப்பா. இவாளை வச்சுட்டு அவா கிளம்பலாம் பாக்குறா, அவளை வச்சுட்டு இவா கிளம்பலாம் பாக்குறா. ஒரு கிழவி இருக்கா, அவளும் அப்படி இருக்கா. ஒரு கிழவர் இருக்கிற அவர் தான் முன்னாடி போய் நிற்கிறார். வீட்டுல உத்தரம் தங்குறது இல்லையா. கண்ணனை பார்த்தாலேயே நல்ல காஃபி சாப்பிட்டது மாதிரி இருக்கு, அவ்வளவு விறுவிறுப்பா இருக்கு. கண்ணனை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆசைப்பட்டு எல்லாரும் ஓடி வருவாளா. ஆனா அவர்கள் சும்மா எல்லாரும் கை குழந்தைக்காரியா இருக்கா, ஒவ்வொருத்தரும் கை குழந்தைக்காரியா இருக்கு. அவ குழந்தைய வச்சுன்னு கொஞ்சறதானே நாள், அது என்னமோ போர் அடிக்கிறது. இந்த கண்ணனை வச்சுன்னு கொஞ்சறது மாதிரி இல்லை. ஐயோ பாவம், அந்த குழந்தைய விட்டுட்டு வரலாமா, விட்டுட்டு வரது இல்லையே. அந்த குழந்தையெல்லாம் இடுப்புல தூக்கின்னு வந்தா இந்த நந்தகோபனுடைய அந்த கூடத்துல கிட்டத்தட்ட 30-40 குழந்தைகள், எல்லாமே கை குழந்தை. எல்லாமே ஒண்ணு நீயும், ஒண்ணு குப்புறத்திக்கும், ஒண்ணு மேனு கத்தும், ஒண்ணு கை காலை வெட்டுன்னு உதைச்சுக்கும், ஒண்ணு நன்னா குடு குடு குடுன்னு தவிழும். இது மாதிரி குழந்தைகள் எல்லாத்தையும் அந்த கூடத்துல கண்ணன் கோஷ்டியாக அதை போட்டு விட்டு இவர்கள் ஒரு கோஷ்டியாக உட்கார்ந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணனை பத்தியே பேசுவா. வேற பேச்சுதான் தெரியாதே அவர்களுக்கு. கண்ணனை பத்தியே பேசும்பொழுது அந்த குழந்தைகளாம், தவழற குழந்தைகளாம், இப்படி ஒண்ணும் அப்படி ஒண்ணும் அப்படி ஒண்ணும் இப்படி ஒண்ணும் அப்படின்னு எல்லாம் தவழுவா. எல்லாத்துக்கும் மேல தவழற கிருஷ்ணன் இருக்கானா. இந்த கிருஷ்ணன் இப்பொழுதே இதுகளை மாடி மேய்க்க ஆரம்பிச்சிருவானா. இதுகள் அங்கும் இங்கும் தவிக்கும் பொழுது அதுக்கு இடுப்புல அரኛன்லாம் கட்டிருப்பா. அதெல்லாம் விரல விட்டு கட்டி இழுத்து இவனை இந்த பையனை அங்க போட விடாம, அந்த பையனை அங்க போக விடாம எல்லாத்தையும் வளைச்சு கட்டி ஒரு இடத்துல எல்லாத்தையும் சேர்த்து இவன் ஒண்டிய 10-20 குழந்தைகள் இல்ல துருதுருன்னு அலையிற குழந்தைகள். ஒரு குழந்தைக்கு சமாளிக்க ஒரு அம்மாவால முடியல, அவளுக்கு கூட ஒத்திய வேலைக்கு வச்சுக்கிறா. இந்த ஒரு குண்டு கண்ணன் மட்டும் எல்லா குழந்தைகளையும் மடக்கி ஒரு இடத்துல அப்படியே செட்டா வச்சிருப்பான், ஆட்டுக்குட்டி மாதிரி. வந்த மதலை குழாத்தை வலி செய்து தந்த களிறு போல் தானே விளையாடும். எல்லாருக்கும் லீடர் கண்ணன் தான். அவ்வளவு குழந்தைகளுக்கும் தந்தமுடைய களிறு போலே யானைக்குட்டி போல இருப்பான் கண்ணன். குடுகுடுன்னு போமா, எல்லாத்தையும் பிடிச்சு இழுப்பான், எல்லாத்தையோடு சேர்ந்து விளையாடுவான். நந்தன் மதலைக்கு நன்றும் அழகிய, மிகவும் அழகிய உந்தியிருந்தவா காணீரே. நாபி இருக்கிற அழகப்பார், தொப்புள் இருக்கிற அழகப்பார், ஒளியிழையில் வந்து காணீரே. நல்ல சுவர்ணமயமான பிரகாசிக்கும்படியான பூஷணங்களை அணிந்து கொண்டிருக்கிறவர்களே வந்து பாருங்கள். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.